அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா செலவை விட மிகச்சிறந்தது வந்து சேமிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். எந்த பொருளாக இருக்கலாம் இருந்தாலும் சரி, அது ஒரு செல்ஃபோனாக இருக்கலாம், அல்லது காராக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது இருக்கலாம். அந்த அந்த பொருளினுடைய விலை வந்து நம்ம ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். 10,000 ரூபாய் அப்படின்னா, நம்ம கடைக்கு போயிட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா 11,000 அல்லது 11,500 நமக்கு வந்து செலவாயிருக்கும். இது எப்பயுமே நேச்சர். நம்ம பட்ஜெட்டில் அது நிற்காது. அதனால் நம்ம ஒரு புதுசாக ஒரு ரூல் உருவாக்கலாம். என்ன அப்படின்னா, நான் வந்து இப்போ 50,000 ரூபாய்க்கு வந்து இந்த பொருள் வாங்க போகிறேன், வாஷிங் மிஷின் வாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன்னா, அதுலேருந்து 10% 5,000 கழிச்சிடணும். 45,000 தான் என்ன ஆனாலும் சரி, ஒரு 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 இதோ 2 இதோ நமக்கு வந்து குறைவாக கிடைச்சாலும் சரி, நான் வந்து 45,000 ரூபாய்க்கு தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு நம்ம கடைக்குள்ளே போனோம்னா அந்த 5,000 சேவிங்ஸ் அதை வந்து நம்மளுடைய சேமிப்பில் போக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய செலவுகள் நம்ம செய்யும் போதும் அதில் 10% சேமிச்சுக்கிட்டே வந்தோம்னா அது ஒரு வகையான சேமிப்பாக வளரும். அதை தவிர்த்து நாம் வழக்கமாக சேமிக்கிறது, இது ரெண்டும் சேர்ந்தால் அது ஒரு கார்பஸாக உருவாகும். ஒரு விஷயம். நன்றி.